பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாம் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஓபேத்-ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் கர்த்தருடைய வெளிச்சத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. நம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வெளிச்சத்தினால தான் நாம் நன்றாய் வாழ முடியும் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வெளிச்சத்தினால நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 34வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கப்படுகிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான பிரச்சனை, எந்த இடத்திலேயாவது அவமானங்களையோ நிந்தைகளையோ வேதனைகளையோ சந்திப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று தெரியவில்லையே, இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன் என்று தெரியவில்லையே என்ற ஒரு பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. படிக்கிற வயதிலிருந்து படிப்பை குறித்த பயம் இருக்கிறது. வேலை காரியங்களில், வாழ்க்கை காரியங்களில், ஊழியங்களில், இப்படி எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விதமான பயத்தை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஸ்தானத்திற்கு ஏற்றவாறு எல்லா பயங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை எப்படி முடியும், தனக்கு மேலாக இருக்கிற அந்த அதிகாரி எப்படி நடத்துவான் என்பது தெரியாது. இப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒரு பயம் இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன். ஆண்டவராகிய தேவனை தேடும் பொழுது நம்முடைய எல்லா பயங்களையும் நம்மை விட்டு தேவனாகிய கர்த்தர் அகற்றுகிறவராக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பிரகாசம் அடைந்த ஒரு முகம், முகத்தினுடைய வெளிச்சம், வாழ்க்கையினுடைய வெளிச்சம். வேதத்தில் வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய முகம் இனி செத்து போவது கிடையாது, அவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிரகாசம், ஆண்டவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களில் நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், நன்மையை செய்து நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற
பார்க்கிற அனுபவம் இருக்கிற மனிதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தபடினால, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் பதிலை பெற்றுக்கொண்டபடினால அவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயமாய் வாழ்ந்தார்கள். யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் வந்து யுத்தத்திற்கு நிற்கிறார்கள். யோசபாத்தினால ஒருபோதும் அவ்வளவு ஜனங்களோடு போராடி யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஜனங்கள் யோசபாத் ராஜாவிடத்தில் இல்லை. எனவே யோசபாத் ராஜா தன்னுடைய ஜனங்களோடு கூடி தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்று அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது கர்த்தர் யோசபாத்துக்காக இறங்கி யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளுவீராக. இந்த பிரச்சனை எனக்கு பயமா இருக்கிறது ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை என்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறீர். நீரே என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்கிறவர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுதும் சரி, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் பிரகாசமாக தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிந்த புத்தியை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர். ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய பயங்கள் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், நாம் எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வீராக, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீராக, இந்த பிரச்சனையை நான் தாண்டுவதற்கு, இந்த கஷ்டத்தை நான் தாண்டுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விலையேற பெற்ற அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரகாசம் உள்ளவராய், பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து பெரிய வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். என் புலம்பலை தேவனாகிய கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுத்து, தேவனுடைய வெளிச்சத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள், விடுதலைகள் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான். ஒரு ஏழை கூப்பிடுகிறான். ஒரு பணக்காரனோ ஏழையோ யார் கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நான் கூப்பிடும் பொழுது எனக்கு யார் செவி கொடுப்பார்கள்? யோபு சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை நிமித்தமாக எல்லாவற்றை இழந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிடும் பொழுது என்னுடைய வேலைக்காரன் கூட எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பணங்கள் போய்விட்டது, வசதிகள் போய்விட்டது. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த வேலைக்காரன் கூட யோபு கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பது கிடையாது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு உடனே செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான்,
கர்த்தர் கேட்ட அவனை அவனுடைய எல்லா இடுக்கணுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரே, உடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே, உடைய வெளிச்சத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். எனவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன், தோற்று போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஒருபோதும் தோற்று போக பண்ணாமல் ஜெயத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. என் வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பி வருவது கிடையாது, அது நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் அப்படியே உறுதியாக பிடித்து கொண்டவர்களாய், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவருடைய பிரகாசம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது என்னால் எல்லாவற்றையும் ஜெயமாக செய்ய முடியும் என்ற இந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம், ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கும் பொழுது வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சம் நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நம்முடைய முகம் கர்த்தருடைய பிரகாசத்தினால நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்னவென்றால் 40 நாட்கள் சீனாய் மலையில் தேவனோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தரோடு அவர் பேசிக்கொண்டு இருந்தார். கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எதுவும் தெரியாது. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனாகிய கர்த்தரோடு மாத்திரமே அவர் 40 நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். மோசேக்கு ஒன்றுமே தெரியாது. தேவனாகிய கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கிற வாழ்க்கை என்பது மிக மிக விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. மிகப்பெரிய பிரகாசத்தை தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த தேவனுடைய வெளிச்சம். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையே மாறினது போல இன்றைக்கு உலகமெங்கிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தராகிய தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த பிரகாசத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிரகாசம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய வெளிச்சத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர். உம்மை தேடுகிற ஒரு அனுபவம் எனக்குள்ளாக பெருகட்டும். நான் தேவனை தேடும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றால், யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தினால அந்த மனிதன் வாழ்க்கையை மாறுகிறதா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவருடைய குடும்பத்தினுடைய நிலைமை மாறுகிறது. பெரிய அளவில் தேவனாகிய கர்த்தர் விடுதலைகளையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வெளிச்சத்தினால நிரப்பப்படும்படியாக, தேவனுடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் நிரப்பப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாக பெருகுவதாக. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்காமல் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, நம்மை உண்டாக்கின தேவனுக்காக எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய முகங்களை, வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேத வசனங்களின்படி இந்த நாளிலும் கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உடைய பிரகாசம் ஒளிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரகாசத்தினால் என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் அடையட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உடைய பிரகாசத்தினால கர்த்தர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக வேண்டுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை தேடுகிற அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்கப்படும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்து அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக.
ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.